Hello everyone. Today we are going to see the topic time, speed and distance. So formula என்னன்னா speed cross time equal to distance. ஓகேவா? ஸோ ஸ்பீட் வந்து ஜென்ரலாக கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுப்பாங்க, டைம் வந்துட்டு ஹவரில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹவர் கேன்சல் ஆகிடும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டர். ஓகேவா? இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுப்பாங்க, இல்லைனா மீட்டர் பர் செகண்டில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இதில் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே ஒரே டேர்ம்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளால் டிஸ்டன்ஸ் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருந்து நம்மளை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர், 1 ஹவருங்கிறது 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துட்டு நம்மளை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 54 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா 54 × 5/18. ஓகேவா? ஸோ 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ ஆப்போசிட்டாக இதை வந்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்ற சொன்னாங்கன்னா ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 5/18. ஸோ 18/5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து 18/5 இந்த மீட்டர் பர் செகண்டை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம வந்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவரில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே டேர்ம்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தென் நெக்ஸ்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் வேரியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா ஸ்பீட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 3 டேர்ம்ஸ் இருக்குது, ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ்னு 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டைம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணுற டைமை வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் வேரியேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம். அடுத்து இப்போ ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த சேம் ஃபேக்டரால் டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து டைரக்ட் வேரியேஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மூணு மெத்தட் தான் இருக்குது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து அன்னோன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 திங்ஸ் வந்து சேம் டைமில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஏ வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவரில் மூவ் ஆகிட்டு இருக்குது, பிங்கிறது 10 கிலோமீட்டர் பெர் ஹவரில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஏ வந்துட்டு 5 கிலோமீட்டர் பெர் ஹவரில் மூவ் ஆகுது. ஸோ ஒன் ஹவரில் 5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். அடுத்து பி வந்துட்டு 10 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 ஹவரில் 10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸோ இது வந்து 10 கிலோமீட்டரில் இருக்குது, இது வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ வந்து இன்பிட்வீன் வந்து 5 கிலோமீட்டர் தான் அவங்க 2 பேருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரே பாயிண்ட்டிலேருந்து சேம் டைரக்ஷனில் 2 திங்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது ரெண்டோட டிஃப்ரென்ஸ், அதை தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 10, இது வந்து 5. ஸோ 10 - 5 5. ஸோ இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் வந்துட்டு அதே ஸ்டேஷ்னரி பாயிண்டில் ஏ வந்துட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னென்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறது தான் இதோட ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? அதாவது ஏன்னா இப்போ இது வந்துட்டு 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 1 ஹவரில் வந்துட்டு 5 கிலோமீட்டர் வந்து மூவ் ஆயிருக்கும், இது வந்துட்டு 10 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ 5 இங்கே 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணுறது தான் இந்த ரெண்டோட ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஏ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவர், 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இந்த மாதிரி அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக மூவ் ஆகுது, இது இந்த பக்கம் போகுது, இது வந்து இந்த பக்கம் வருது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சேம், இந்த 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கிறது தான் இதோட ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ தென் சர்க்குலர் ட்ராக்.
ஸோ இப்போ வந்துட்டு ஏ வந்துட்டு இது வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக், இதோட இது வந்துட்டு 12 கிலோமீட்டர் ஓகேவா. ஸோ ஏ வந்துட்டு 4 கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிற ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது, பி வந்து 6 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ராவல் ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. ஸோ அந்த டைம் தான் நம்மளை வந்து எந்த டைமில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ டைம்ங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இங்கே 2 திங்ஸ் இருக்கனால ரிலேட்டிவ் ஸ்பீட் ஓகேவா. ஸோ ஜென்ரல் ஃபார்ம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், இங்கே 2 திங்ஸ் இருக்கனால ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு இங்கே டிஸ்டன்ஸ் வந்துட்டு 12 டிவைடட் பை இங்கே ரெண்டுமே ஆப்போசிட்டாக மூவ் ஆகுது ஓகேவா. இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணுறது. ஸோ 4 + 6 ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 10 equal to 1.2 hours. So 1.2 hoursல A, Bயும் meet ஆகும், first time meet பண்ணுவாங்க. Problem number 1. A boy increases his speed to 9/5 times of his original speed. By this he reaches his school 30 minutes before the usual time. How much time does he takes usually? ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஆக்சுவல் ஸ்பீடில் 9/5 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணானா அவன் வந்து 30 மினிட்ஸ்க்கு பிஃபோராகவே ஸ்கூலுக்கு போயிடுவானா ஓகேவா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஜென்ரலாக வந்துட்டு அவன் எவ்வளோ டைம் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து 3 கேட்டகரி பார்த்தோம் ஓகேவா. 1 வந்து டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு டைம் தான் நம்மளை கேட்டிருக்காங்க, ஸோ டைம் கான்ஸ்டன்ட் இல்லை ஓகேவா. ஸோ ஸ்பீடையும் அவன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறான், ஸோ ஸ்பீடும் கான்ஸ்டன்ட் இல்லை. இங்கே என்ன கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் தான் கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ ஹோம்லேருந்து ஸ்கூல் வந்துட்டு எப்போவுமே டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டி வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ இந்த டி என்னன்னா அவனோட யூஷுவல், இது வந்துட்டு அவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா. ஸோ டிங்கிறது S1 × T1, ஸோ இந்த டீங்கிறது S2 × T2 ஓகேவா. ஸோ இது வந்துட்டு யூஷுவலாக அவன் போகிறது ஓகேவா. இது வந்துட்டு அவன் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா. ஸோ வந்துட்டு அவனோட ஆக்சுவல் ஸ்பீட் வந்து நமக்கு தெரியாது ஓகேவா. ஸோ அதை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தென் அவன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது ஓகேவா. ஸோ அதை டீன்னு எடுத்துக்கலாம். தென் அப்புறம் என்ன பண்ணுறான்னா increase his speed by 9/5 times of his original speed ஓகேவா. ஸோ 9/5 times of his original speed வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் என்ன, நம்ம வந்துட்டு அன்னோன்கிறனால எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 9/5 times of his original speed. ஸோ 9/5 × S இன்ட்டு, ஸோ அந்த மாதிரி பண்ணானா வந்துட்டு 30 மினிட்ஸ் பிஃபோராகவே ஸ்கூலை வந்துட்டு ரீச் பண்ணிடுவானா ஓகேவா. ஸோ அவனுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஸோ 30 மினிட்ஸ் லெஸ்ஸாகவே அவன் போய் ஸ்கூலை ரீச் பண்ணுறான். ஸோ T - 30 ஓகேவா. ஸோ SS கேன்சல் ஆகிடும். T = 9/5T - 9 × 30 டிவைடட் பை T ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா T = 67.5 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டு அவனோட ஆக்சுவல் ஒரிஜினல் ஸ்பீடில் போனான்னா அவன் எடுத்துக்கிற டைம் வந்துட்டு 67.5 மினிட்ஸ். ஸோ 9/5 டைம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒரிஜினல் ஸ்பீடில் அவன் ட்ராவல் பண்ணானா 30 மினிட்ஸ்க்கு பிஃபோராகவே அவன் ஸ்கூலை ரீச் பண்ணிடுவான். தென் செகண்ட் ப்ராப்ளம். ரமேஷ் sees a thief at a distance of 80 km. Ramesh starts chasing the thief who is running at a speed of 5 m/s. Ramesh is chasing him with a speed of 7 m/s. How much distance does the thief cover before Ramesh catches him? ஓகேவா. ஸோ ரமேஷ் இங்கே இருக்கான் ஓகேவா. ரமேஷ் தீஃப்னு 2 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 80 மீட்டர். ஏன்னா ரமேஷ் வந்துட்டு 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் தீஃபை வந்து பார்க்குறான். ஸோ ரமேஷ் வந்து தீஃபை பார்த்தோன்னா தீஃப் என்ன பண்ணுறான்னா 5 m/s அப்படிங் ஸோ இந்த ஸ்பீடில் வந்துட்டு அவன் வந்து ரன் பண்ணுறான் ஓகேவா. தென் ரமேஷ் என்ன பண்ணுறான்னா 7 m/s அப்படிங்கிற ஸ்பீடில் வந்துட்டு அவனும் ஓடுறான். ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் த தீஃப் கவர் ஓகேவா. ஸோ ரமேஷ்க்கும் தீஃப்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு 80 மீட்டர். ஸோ ரமேஷை பார்த்தோன்னா தீஃப் வந்துட்டு 5 m/s அந்த ஸ்பீடில் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணியிருப்பான் ஓகேவா. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் ரன் பண்ணியிருப்பான். தென் ரமேஷ் வந்துட்டு சேஸ் பண்ணுறான் ஓகேவா. ஸோ சேஸ் பண்ணும்போது அவன் வந்துட்டு சேம் டிஸ்டன்ஸ் வந்து அவனும் ட்ராவல் பண்ணுவான் ஓகேவா. ஸோ இந்த டைமில் வந்துட்டு
ரமேஷ் வந்துட்டு தீஃபை வந்து கேட்ச் பண்ணிடுவான் ஓகேவா. ஸோ சம் பாயிண்டில் வந்துட்டு கேட்ச் பண்ணிடுவான். ஸோ இங்கே வந்து டைம் தான் கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 80 மீட்டரில் தான் தீஃபை பார்க்குறான். ஸோ தீஃப் வந்துட்டு மோர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே வந்து டைம் தான் கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ டைம் ஆஃப் ரமேஷ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் தீஃப் ஓகேவா. ஸோ டைம்னா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். distance of Ramesh, speed of Ramesh, then distance of thief, speed of thief ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ தீஃப் வந்துட்டு 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான். இவன் வந்துட்டு கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்னா இது நமக்கு தெரியாது ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா டீன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ டி மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தீஃப் வந்துட்டு இந்த 80 மீட்டர்லேருந்து இங்கே வந்துட்டு டி மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு டி ஓகேவா. டி அவன் வந்துட்டு 5 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற ஸ்பீடில் வந்துட்டு ரன் பண்ணுறான். தென் ரமேஷோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஆல்ரெடி இந்த 80 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த டி மீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் அவன் வந்து தீஃபை கேட்ச் பண்ண முடியும். ஸோ ரமேஷ் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 80 + d டிவைடட் பை அவன் வந்துட்டு 7 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற ஸ்பீடில் வந்துட்டு அவன் ரன் பண்ணுறான் ஓகேவா. ஸோ ப்ளஸ் 5d ஈக்குவல் டு 7d ஓகேவா. ஸோ 2d ஈக்குவல் டு 400, d ஈக்குவல் டு 200 மீட்டர் ஓகேவா. ஸோ ரமேஷ் கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தீஃப் வந்துட்டு 200 மீட்டர் வந்து ரன் பண்ணியிருப்பான். Question number 3. PQ are in a cycle race of 4500 meters. P cycle twice as fast as Q. Then where was Q from the finishing line when P finished the race? ஓகேவா. ஸோ PQங்கிறவங்க வந்துட்டு 4500 மீட்டர் சைக்கிள் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பியோட ஸ்பீட் வந்துட்டு ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் Q ஓகேவா. ஸோ P வந்துட்டு ஃபினிஷிங் லைனை ரீச் பண்ணிட்டா Q வந்துட்டு எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. டிஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஆஃப் P ஈக்குவல் டு ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் Q ஓகேவா. ஸோ ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் Q. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 2 சைக்கிள்ஸ், ஒரு சைக்கிள் வந்து 10 km/h வந்துட்டு ட்ராவல் ஆகுது ஓகேவா. இன்னொரு சைக்கிள் வந்து 20 km/h வந்து ட்ராவல் ஆகுது ஓகேவா. ஸோ 1 ஹவரில் அதாவது 1 ஹவரில் வந்துட்டு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா 10 km. தென் இது வந்துட்டு 20 km ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்பீடை வந்து நம்ம டபுள் பண்ணோன்னா இங்கே டிஸ்டன்ஸும் டபுள் ஆகுது ஓகேவா. ஏன்னா இங்கே வந்து டைம் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். டைம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ ஸ்பீட் வந்து மல்டிப்ளைட் பை 2னா டிஸ்டன்ஸும் மல்டிப்ளை பை 2 ஓகேவா. ஸோ இதே கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஆஃப் P ஈக்குவல் டு ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் Q. ஸோ Qவோட ஸ்பீட் வந்துட்டு 1/2 த ஸ்பீட் ஆஃப் P ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ வந்துட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் சேம் ஃபேக்டரால் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ Qவோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1/2 ஆஃப் Pயோட டிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபினிஷிங் லைன் வென் P ஃபினிஷ்டு த ரேஸ். ஸோ P வந்து ஃபினிஷ்டு த ரேஸ்னால் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4500. P வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சுன்னா ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸாக அவ்வளோ அது வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ P ஈக்குவல் டு 4500. தென் Q ஈக்குவல் டு 1/2 × 4500. ஸோ 2250 மீட்டர்ஸ் ஓகேவா. ஸோ P வந்துட்டு 4500 இந்த லைனை ரீச் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணும்போது Q வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 2250 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் Q இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Ajay and Vijay travel from A to B at 17 km/h and 19 km/h respectively. A is 72 km away from B. Vijay reaches B first and returns immediately and meets Ajay at C. Find B to C distance ஓகேவா. ஸோ வந்துட்டு A to B வந்துட்டு A இங்கே இந்த பாயிண்ட் வந்து A, இது வந்து B ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு 72 km. ஸோ அஜய் வந்துட்டு 17 km/hங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான் A to B. விஜய் வந்துட்டு 19 km/hங்கிற ஸ்பீடில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறான். இங்கே வந்துட்டு விஜய் ரீச்சஸ் B ஃபஸ்ட்டு அண்ட் ரிட்டர்ன்ஸ் இமீடியட்லி. ஸோ விஜய் என்ன பண்ணுறான்னா
ஃபாஸ்ட்டாக போய் பிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு ரிட்டன் ஆகுறானா. ரிட்டன் ஆகிட்டு அஜயை வந்துட்டு இந்த சிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுறான். அதாவது அஜய் வந்துட்டு ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கான். விஜய் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து அஜய் வந்து சிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுறான். ஓகேவா. ஸோ இந்த B to C டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளோன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே என்ன கான்ஸ்டன்ட்னா டைம் தான் கான்ஸ்டன்ட். அதாவது அஜய் இங்கே வர டைமும் விஜய் போயிட்டு ரிட்டன் வர டைமும் சேம். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட், டைம் ஆஃப் அஜய் ஈக்குவல் டு டைம் ஆஃப் விஜய். ஓகேவா. ஸோ டைம்னா ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் பை அஜய், டிஸ்டன்ஸ் பை விஜய். ஓகேவா. ஸோ அஜய் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, அஜய் வந்துட்டு A to B ஃபுல்லாக போகலாம், வந்துட்டு ஏலேருந்து மூவ் தான் ஆகிட்டுருக்கான். ஓகேவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர். இந்த B to C டிஸ்டன்ஸ் வந்துட்டு எக்ஸ். அவன் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை தான் ரீச் பண்ணுறான், சிங்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் அஜய் ரீச் பண்ணுறான். ஓகேவா. ஸோ அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 72 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 70. விஜய் ட்ராவல் பண்ணது இந்த 72 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரான் இந்த எக்ஸ் கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ 72 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 19. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர். ஸோ B to C டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 4 கிலோமீட்டர். ப்ராப்ளம் நம்பர் 5. Rohit drives from his home at a speed of 30 km per hour and reaches his bank 20 minutes late. Then next day he increases his speed by 15 km per hour, but still he is late by 8 minutes. How far is his bank from his home? ஓகேவா. ஸோ வந்துட்டு 30 km per hour ஃபஸ்ட் டே வந்துட்டு அந்த ஸ்பீடில் போகிறாரு. அப்படி 20 minutes லேட் ஆகிடுது. தென் ஸ்பீடை வந்து 15 இன்க்ரீஸ் பண்ணுறான்னா ஸோ 45 km per hour ஸ்பீடில் போகிறாரு. அப்படியும் 8 minutes லேட் ஆகிடுச்சு. ஸோ ஹிஸ் பேங்க் ஹோம்லேருந்து பேங்க் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்து ட்ராவல் பண்ணுறப்போ அவருக்கு வந்துட்டு 20 minutes வந்துட்டு லேட் ஆகிடுது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் டே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 80 minutes வந்துட்டு லேட் ஆகிடுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 20 மைனஸ் 8 12. ஓகேவா. அதாவது டைம் 1 20 minutes, தென் டைம் 2 வந்துட்டு 8 minutes. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 12 minutes. ஓகேவா. தென் டைம்னா ஃபார்முலா என்ன, d1 பை s1 மைனஸ் d2 பை s2 ஈக்குவல் டு 12. இங்கே வந்து மினிட்ஸில் இருக்குது, நம்ம வந்து எப்போவுமே ஹவரில் தான் வச்சுப்போம். ஏன்னா இங்கே வந்து 30 km per hourனு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸை வந்து ஹவராக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 60. ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் d1 d2 இல்லை, சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா. ஸோ d டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டே வந்து 30, தென் d டிவைடட் பை செகண்ட் டே வந்து இன்க்ரீசஸ் 15னா ஸோ 30 + 15 45 equal to 12 divided by 60. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா d equal to 18 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ அவர் ஹோம்லேருந்து பேங்க் வந்து 18 கிலோமீட்டர். ப்ராப்ளம் நம்பர் 6. A walks from Jammu to Delhi and at the same time B starts walking from Delhi to Jammu. After passing each other, they complete their journeys in 361 hours and 289 hours respectively. Find the ratio of speed of A to that of B. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஜம்மு டு டெல்லி. ஓகேவா. ஜம்மு டு டெல்லி இருக்குது. ஓகேவா. ஸோ A வாக்ஸ் ஃப்ரம் ஜம்மு டு டெல்லி. ஓகேவா. ஸோ A வந்துட்டு ஜம்மு டு டெல்லி வாக் பண்ணாங்க. தென் B வந்துட்டு டெல்லி டு ஜம்மு. ஆஃப்டர் பாசிங் ஈச் அதர் தே கம்ப்ளீட் their journeys. ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே ஜம்மு, இங்கே டெல்லி. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஷிம்லான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எவ்வளோ ஹார்ஸில் வந்துட்டு அவங்க ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் டைம் கொடுக்கல, மீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைமில் வந்துட்டு அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் டேரெக்டாக இதை எடுத்துக்கல. ஓகேவா. ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுக்காக இதை நான் வந்துட்டு ஸோ A வந்து ஷிம்லாவில் Bயை மீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஹார்ஸில் வந்துட்டு ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் B வந்துட்டு ஏவை மீட் பண்ணதுக்கப்புறம் ஒய் ஹார்ஸில் வந்துட்டு ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஆஃப் A இஸ் டு ஸ்பீட் ஆஃப் B ஈக்குவல் டு
ரூட் ஆஃப் ஒய் இஸ் டு ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் ஏ ஸ்பீட் ஆஃப் பி. ஸோ இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது என்னென்னா மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ண, அதான். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் ஹார்ஸுங்கிறது 361 ஹார்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது 361 ஹார்ஸ், தென் ஒய்ங்கிறது 289 ஹார்ஸ். ஸோ ஃபார்முலா வந்து ரூட் ஒய் இஸ் டு ரூட் எக்ஸ். ஓகேவா? ஸோ 289க்கு ரூட் எடுத்தோன்னா 17, தென் 361ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 19. ஸோ the speed ratio 17:19. Problem number 7. A car traveling with 5/7 of its actual speed covers 42 km in 1 hour 40 minutes 48 seconds. Find the actual speed of the car. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஸ்பீட் வந்து நமக்கு தெரியாது, ஸோ அதை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கார் வந்து என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னா 5/7 of its actual speed. ஸோ இப்போ ட்ராவல் ஆகுறது வந்துட்டு 5s divided by 7. ஓகேவா? 5/7 of its actual speed. ஓகேவா? தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 hour 40 minutes 48 seconds. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரே டேர்மாக மாற்றிக்கணும். 1 hour 40 minutes 48 seconds. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதை விட எல்லாத்தையுமே செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 hourங்கிறது 3600 seconds ப்ளஸ் 1 minuteங்கிறது 60 seconds. ஸோ 40 minuteங்கிறது 40 × 60 ப்ளஸ் 48. ஸோ 3600 ப்ளஸ் 2400 ப்ளஸ் 48. ஓகேவா? ஸோ 6048 seconds. தென் இங்கே வந்துட்டு 42 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து செகண்ட்ஸில் இருக்கனால நம்ம 42 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஸோ 42,000 மீட்டர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த கார் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஸ்பீட், ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக கார் வந்துட்டு 5s டிவைடட் பை 7 இந்த ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ 5s டிவைடட் பை 7 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு 42,000 மீட்டர், டைம் வந்துட்டு 6048 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 350 டிவைடட் பை 36 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் ஸ்பீட். ஓகேவா? ஸோ மீட்டர் பர் செகண்டை நம்ம வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணணும்னா 18 டிவைடட் பை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 350 டிவைட் பை 36 கிராஸ் 18 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 35 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த கார் வந்துட்டு 35 கிலோமீட்டர் பெர் ஹவர். Thanks for watching. If any doubts, ask in the comment section.